Taste the Daily. கொள்கின்றேன். கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கொள்ளிடத்து ஓரமாக ஆரம்பித்து உள்ளார்கள். அந்த தடுப்பணை என்பது அந்த மணல் மட்டத்திற்கு லெவலாகவே செய்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து அது ஓரளவு ஒரு 2 அடியாக தேக்கினீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் மற்ற வருங்காலத்திற்கு உப்பு நீர் உள்புகாமல் இருப்பதற்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றோம். அதற்கு ஆர்டர் எங்களுக்கு கிடைத்தது மண் அளவு மட்டுமே, நாங்கள் உயர்த்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் முடிந்த அளவிற்கு உதவி செய்து அணையை கொஞ்சம் உயர்த்துவதற்கு செயல்பட வேண்டும். அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நீர்மட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீர்மட்டம் அணையை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மண் இருக்கிறதால தான் இப்போ தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலா இருக்குது. தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலா இருக்கும் போது நமக்கு அனைத்துவருக்கும் எந்த ஒரு தண்ணீரோட பிரச்சனை வராது. ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு 62% ஒரு அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 62%னா நம்ம சாதாரண குடிக்கிறதுக்கு மற்ற அனைத்துக்கும் தேவைப்படுறது ஒரு சாதாரண மனிதனுக்கு 62%. 100 லிட்டர்ல 62 லிட்டர் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இப்ப நம்ம உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 லிட்டர்ல கிட்டத்தட்ட 80 லிட்டர் எடுத்து விட்டோம். இன்னும் இருக்கிறது ஒரு 20 லிட்டர் தான். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும்னா முதலமைச்சர் அம்மா அவர்கள் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம சேகரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாடி வீடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஓட்டு வீடா இருந்தாலும் முன்னாடி அம்மா சொன்ன திட்டத்தை ஏமாத்துற மாதிரி ஆபீசர்களை ஏமாத்தி நம்ம மக்களும் புத்தி இல்லாம ஏமாத்திட்டாங்க. இன்னுமே நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். 20 அடி மணல் கீழே வரைக்கும் பைப்பு சொருவி அந்த நிலத்தடி சேமிக்கிறதுக்கு எந்தெந்த ஒரு தன்மை உள்ளதோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா உலக நாடு வளர்ந்துச்சு, நம்மள்ட்ட எல்லா வளமும் இருக்கு. நிறைய டெக்னாலஜிகளை புகுத்தணும். நம் தமிழகம் சிறப்பாக வளர்றதுக்கு நீங்க முழுமூச்சாக உள்ள நீங்கள் விவசாயிகள் வாழ வைத்தவர்கள். உங்கள் ஆட்சியில் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிலம் நிறைய இருக்கு. உங்க ஆட்சியில நிறைய நிவாரணம் பெற்றிருக்கேன். அதுவும் சால்பா நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த சின்ன பிள்ளையில இருந்து ஒரு வெறியன். ஆனால் உங்களோட இப்ப இணைந்து இருக்கேன் உங்கள் கட்சியில். அதையும் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். ஏனால் உங்களோட சாதனை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் உங்க கட்சியில இணைந்தேன்னு சொல்லி பெருமையாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.